மாதிரிலாம் கண்டிஷன் கிடையாது. எங்க கட்சியில் இருக்கிறதெல்லாம் ஜனநாயக முறைப்படி செயல்படுகிற கட்சி. அந்தந்த கட்சிகள் என்ன விருப்பம் இருக்குதோ அந்த கட்சியின் அடிப்படையில் போட்டியிடும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து நீங்க ஒரு பலமான ஒரு கூட்டணி உருவாக்கிருக்கீங்க. மற்றொரு புறம் தனித்து தாவேகா மற்றும் நாம் தமிழர் கைதாங்க. இப்ப இந்த தேர்தல் மூலமாக இந்த எதிர்ப்பு ஓட்டுகள், அதிருப்தி ஓட்டுகள், அரசு மீதான அதிருப்தி ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதா சொல்லப்படுது. இது உங்களுக்கு எப்படி அது பாதகமா இருக்குமா சாதகமா இருக்கு? ஊடக நபருக்கும் பத்திரிகை நபருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. பிரதான கட்சி அதிமுக கட்சி. எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் வாக்கு வங்கி உள்ள கட்சிகள். நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். எதிர்ப்பு ஓட்டு எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் போட்டியின்ற தொகுதிக்கு தான் கிடைக்கும். அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இங்க இருக்கிற கூட்டணிகள்லாம் அமைத்து போட்டிட்டு இருக்கிறோம். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளுமாக பிரதான எதிர்கட்சியாக சட்டமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைத்து மக்களுக்காக வாதாடி இருக்குது. அதான் பார்க்கணும். மக்களுக்காக போராடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. இந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைத்தும் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றனர். அவ்வப்போது எந்தெந்த இடத்துல மக்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்தந்த இடத்துல எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்கனவே அவர்கள் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்ப்பு எங்க கிடைக்கும்? மக்களுக்காக யார் குரல் கொடுக்கிறாங்களோ அவருக்கு தானே கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது.